கீழ்த்தரமாக நடந்து கொண்ட திமுக. கோவை மாணவி விவகாரம் வீடியோ ஆதாரத்தை வெளியிட்ட அண்ணாமலை. கோவையில் கல்லூரி மாணவிக்கு நடந்த பெரும் துயரம் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. இந்த நிலையில் பலரும் மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த அந்த மூவரை என்கவுண்டர் செய்ய வேண்டும் என குரல் கொடுத்து வரும் நிலையில் இந்த விவகாரத்தை நீர்த்து போக வைக்கும் முயற்சியில் ஒரு தரப்பு மாணவி மீது குற்றச்சாட்டுகளை அள்ளி தெளித்து வருகிறது. அந்த வகையில் தொடர்ந்து திமுகவுக்கு ஆதரவாகவும் பாஜகவுக்கு எதிராகவும் சமூக வலைதளத்தில் கருத்துக்களை பதிவு செய்து வரும் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் பாதிக்கப்பட்ட பெண் மீது சரமாரியாக குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார். அதில் கோவை விமான நிலையத்தின் பின்புறம் இந்த கொடுமை நிகழ்ந்ததாக அந்த இடத்தை தொலைக்காட்சியில் காண்பித்த போது அந்த பெண் மீதும் அவளது ஆண் நண்பன் மீதும் கோபம் வந்தது. பகலிலேயே ஆள் நடமாட்டமற்ற திகிலான அந்த இடத்திற்கு இரவு நேரத்தில் அவர்கள் போனது தவறு என தெரிவித்திருந்தார் ஜேம்ஸ் வசந்தன். இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் கருத்துக்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பி வரும் நிலையில் தற்பொழுது மற்றொரு சம்பவம் ஒன்று அரங்கேறியிருக்கிறது. திமுக கூட்டணியில் இருக்கும் கொங்கு ஈஸ்வரன் பாதிக்கப்பட்ட மாணவி மீது சரமாரியான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். மேடை ஒன்றில் அவர் பேசுகையில், ஒரு ஆணும் பெண்ணும் விமான நிலையம் பின்புறம் இரவு நேரத்தில் விளக்கு வெளிச்சம் கூட இல்லாத இடத்தில் இருந்தார்களே, அந்த சமூக சீர்கேட்டை எப்படி தடுப்பது என கொங்கு ஈஸ்வரன் பேசிய வீடியோவை வெளியிட்டுள்ள பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, திமுகவின் ஊதுகுழலாகவே மாறிவிட்ட ஒருவர் கோவை பாலியல் தாக்குதலுக்கு உள்ளான மாணவியின் மீதே பழியை சுமத்தி பேசியிருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது என தெரிவித்த அண்ணாமலை, மேலும் குற்றவாளிகளை பற்றி எதுவும் கூறாமல் பாதிக்கப்பட்ட பெண்ணை பற்றி முற்றிலும் பிற்போக்குத்தனமான கருத்தை தெரிவித்திருக்கிறார் கொங்கு ஈஸ்வரன் என தெரிவித்த அண்ணாமலை, மேலும் திமுக ஆட்சியில் குட்டியை வைத்து ஆழம் பார்க்கும் குரங்கு கதையாக முதலில் தனது ஊதுகுழல்களில் யாரையாவது வைத்து பாதிக்கப்பட்ட பெண்கள் மீது குற்றம் சுமத்தி செய்தியாக்கி பின்னர் அந்த வழக்கை அப்படியே நீர்த்து போகச் செய்வது வழக்கமாகிவிட்டது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கிலும் மாணவியின் தனிப்பட்ட விவரங்களை பொதுவெளியில் வெளியிடும் அளவுக்கு கீழ்த்தரமாக நடந்து கொண்டது இந்த திமுக அரசு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என தெரிவித்த அண்ணாமலை, மேலும் கோவை மாணவி வழக்கில் குற்றவாளிகள் குறித்த மேலதிக தகவல்களை காவல்துறை இதுவரை ஏன் வெளியிடவில்லை என்ற கேள்வி எழுகிறது. வழக்கம் போல திமுக அரசில் செயலிழந்து நிற்கும் சட்டம் ஒழுங்கை மறைக்க மடைமாற்றும் முயற்சிகளில் ஒன்றாகவே திமுக தனது கூட்டணி கட்சியினரை இதுபோன்று பேச தூண்டுவதாக கருதப்படும் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஒரு ஆணும் பெண்ணும் இரவு 11 மணிக்கு மேலே விமான நிலையத்தின் பின்புறம் விளக்கு வெளிச்சம் கூட இல்லாத இடத்திலே இருந்தார்களே, அந்த சமூக சீரழிவை எப்படி தடுப்பது? அது வளர்க்கிற விதத்தில் இருக்கிறார். அப்ப சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பங்களிப்பை சமூகம் கொடுப்பதன் மூலமாகத்தான் குற்றங்களை குறைக்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நேரத்திலே பதிவு செய்து